ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்தலாமா? எல்லாம் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ மறுபடியும் ஒன்ஸ் அகெயின் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் கைஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சீக்கிரமா 10,000 சப்ஸ்கிரைபர் அச்சீவ் பண்ணணும். அது உங்க கையில தான் இருக்குது. நம்ம நினைச்சா ஒன்றும் முடியாது, ஒன்றும் இல்லையா? அதனால தமிழனுக்கு தமிழனையே சப்போர்ட் பண்ணுங்கப்பா, சரியா? ஸோ இதயம் சீரியல் இன்னைக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, தான் பொண்டாட்டியவே பொண்டாட்டியும் நடிக்க சொல்லிடுறாப்புல. சரி, எபிசோட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். எப்பயும் போல நம்ம ஆண்டாள் அழகர் வந்து பாட்டி எல்லாமே நின்று பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறதுக்காக என்னடா பிளான் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, நாங்க இனிமேல் தான் பிளானே போடணும் அப்படின்னு சொல்றான் அழகர். உடனே வந்து பாட்டி இருந்துட்டு, அதெல்லாம் பாரதி எப்பயோ பிளான் போட்டு அவளா அங்கேயே போயாச்சு சமைக்கிறதுன்னு சொன்னோடனே, ஓகே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2வது சீன் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த பாஸ்போர்ட் ஆபீசர் யாரோ ஒருத்தர் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்ப வந்து பாரதி தமிழ் அப்படின்னு பேர் சொல்லும்போது அவன் அப்படியே ஷாக் ஆகுறாப்புல. அப்ப எனக்கு கல்யாணம் ஆயிருச்சா அப்படின்னு சொல்லும்போது அந்த மாதிரிலாம் யோசிக்கிறான். சொன்னோடனே அந்த ஆபீசர் வந்துட்டு, நீங்க என்கிட்ட இப்படி காமிச்ச ரியாக்ஷன் மாதிரி நாளைக்கு பெரிய ஆபீசர் வருவாங்க, அவங்க கிட்ட அந்த ரியாக்ஷன்லாம் காமிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்றான். சொன்ன உடனே அதுக்கப்புறம் நிஷா கிட்ட ஃபோன் பண்ணி, பாரதி யாரு, தமிழ் யாரு, பாரதி யாரு, தமிழ் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கிறான். உடனே அவ இருந்துட்டு, ரொம்ப கூலா கேளாதி, ரொம்ப சில்லா இரு, ஏன் இவ்வளவு சின்ன விஷயத்துக்குலாம் டென்ஷன் ஆகுற, நான் சும்மா ஒரு ஃபேக்கான ஒரு இதுதான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே, நாளைக்கு பெரிய ஆபீசர் வர்றாங்க, நீ என்ன இப்படி சொல்ற, உனக்கு கொஞ்சம் கூட சீரியஸ்னஸே தெரியல நிஷா அப்படின்னு சொல்லும்போது, நிஷா சொல்றாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஒரு லேடி ஒரு குழந்தைய நானே அனுப்பிச்சு விடுறேன் நடிக்க சொல்லி, நாளைக்கு ஒரு நாள் மட்டும் உன் பொண்டாட்டி புள்ளையா நடிக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேலையே, இங்க பாரதியும் தமிழையும் ஆதி பாக்குறாப்புல. பேசாம இவங்ககிட்டயே நம்ம உதவி கேட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உதவி கேட்கிறாப்புல. அந்த உதவி கேட்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கியூட்டா இருந்தது. நாளைக்கு எனக்கு ஒரு நாள் மட்டும் நீங்க பொண்டாட்டியா நடிக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. கட்டின பொண்டாட்டிக்கிட்டயே பொண்டாட்டியா நடிக்க சொல்றானே இவன்லாம் என்னத்த அப்படின்ட்டு. சரின்னு ஓகே அப்படியே தமிழும் ஓகே சொல்லிடுறாப்புல. உடனே இங்க வந்து ஆண்டாள் கிட்ட வந்து புலம்புறாப்புல. சொன்னோனே ஆண்டாள் வந்து, இது ரொம்ப நல்ல சான்ஸ், மிஸ் பண்ணிடாத. அதாவது பட்டும் படாம, தொட்டும் தொடாம நீ ஆதிக்கிட்ட நடந்துக்கோ அப்படிங்கிறாப்புல. அதாவது என்ன அப்படின்னா, உண்மைய வந்து நீ இதா ஃபோர்ஸா சொல்லிராத. ஒரு பட்டும் படாம, இல்ல நீங்க நடிக்க கூப்பிட்டீங்கல்ல, இதெல்லாம் நடிப்பு தான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிரு அப்படின்னு நிறைய சொல்லி தராப்புல. நானும் எனக்கும் நிறைய நான் பிளான் வச்சிருக்கேன். ஆனா நாளைக்கு என் வாழ்க்கையில ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படும் போது மட்டும் எனக்கு ஏதோ தெரியுது அப்படின்னு சொல்லி பாரதி சொல்றாப்புல. அதுக்கப்புறம் இங்க வர்றாங்க. ஆட்டோல இறங்கும்போதே ஒரு பாட்டு. சரி, அந்த சாரியில பார்க்கும்போது ஒரு பாட்டு அப்படியே ரொமான்டிக் மூட்ல பார்க்குறாரு. 2 பேரும் ஆட்டோல விட்டு இறங்குனோனே, அ என்னங்க பார்க்குறீங்க? இதான் நீங்க என்னோட கல்யாண நாளைக்கு வாங்கி குடுத்த புடவ. அப்படின்னு சொன்னோனே ஆதி ஷாக் ஆகுறாரு. என்னது நான் வாங்கி குடுத்தேனான்னு அப்படின்னு யோசிக்கிறாரு. என்ன மறந்துட்டீங்களா? நீங்க தானே வாங்கி குடுத்தீங்க. எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி நீங்க தானே வாங்கி குடுத்தீங்க. அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதோட எபிசோடு முடியுது கைஸ். இப்ப ரிவ்யூ பண்ணிடலாமா? அதாவது வாழ்க்கை நல்ல வாழ்க்கை கிடைக்கும்போது அத பயன்படுத்திக்கிட்டு வாழாம, சரியா? வாழ்க்கைய தொலைச்சுட்டு, இப்ப அந்த வாழ்க்கையவே மறுபடியும் வாழ்றதுக்காக போய் பாடுபட வேண்டியதா இருக்கு பாத்தீங்களா? இத விட பெரிய கொடுமை வேற கொடுமையே கிடையாது. அந்த மாரி தான் இருக்குது. தான் பொண்டாட்டிகிட்டயே பொண்டாட்டியா நடிக்க சொல்றாப்புல. அது தமிழ்கிட்ட நீங்க என் குழந்தையா நடிக்கணும்னு சொல்றாப்புல. இதெல்லாம் என்னத்த சொல்றது? எனக்கு ஒண்ணும் புரியல. அதுக்கப்புறம் ஆண்டாளும் அழகரும் எந்த விதமான ஒரு முயற்சியுமே எடுக்காத மாரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. நீங்க நாடகம் ஆரம்பிச்சதுல இருந்தே பாத்தீங்கன்னா, எல்லாரும் சேர்ந்து புலம்புறாங்களே ஒழிய, என்ன ஸ்டெப் எடுக்கலாம், என்ன முயற்சி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யாருமே பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த பாட்டி கூட சாமியாடி ஏதாவது ஒண்ணாவது சொல்லுது. இந்த அழகரும் ஆண்டாளும் தண்டக்கரம். சரியா? ஒண்ணுமே செய்யறதே இல்ல. ஒரு எஃபோர்ட்டும் போடுறது இல்ல. ஒரு மண்ணாங்கட்டியும் செய்யறது இல்ல. நாடகத்திலேயே வெட்டி. சரியா? அதுக்கப்புறம் வந்து பாரதி வந்து இனி அவங்க ஆக்டிங்லாம் ஆரம்பிப்பாங்க இல்லையா? அவங்க அம்மா படத்துக்குலாம் மாலை போடுற மாதிரிலாம் காமிச்சாங்க. நான் பார்த்தேன். ஆனா இன்னைக்கு எபிசோட்ல வரல கைஸ். இது ப்ரோமோல வந்துச்சு. ப்ரோமோலயே ப்ரிவியூலயே வந்துச்சு. மாலை போடுற மாதிரி காமிச்சு, அதுக்கப்புறம் தமிழ் வந்து ஆதி அப்பா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவனுக்கு அப்படியே அந்த ஹார்ட்டை பிடிக்கிறாப்புல.
ஆனா ஊனா இவனுக்கு காட்ட பிடிக்கிறது தானே வேலை. ஆனா ஊனா நல்லா நல்லா சமைச்சு போடுவா. நல்லா திங்க தெரியும். ஆனா ஊனா தமிழ் வந்து ஏதாவது பேசும்போது இந்த ஹார்ட்ட இப்படி இந்த இடத்துல பிடிக்கிற மாரி காமிப்பாய்ங்க. இது 2 தான் ஆதிக்கு தெரியும். வேற ஒண்ணும் தெரியாது. சரி பார்க்கலாம். நீ நாளைக்கு எந்த ஆபீசர் வரப்போறாங்கன்னு தெரியல. என்ன கேட்க போறாங்கன்னு தெரியல. இவனுக்கு பாஸ்போர்ட் கிடைக்குமா கிடைக்காதா ஒண்ணும் தெரியல. ஒருவேளை இவன் வந்து பாரதி வந்து இவனுக்கு ஹெல்ப் பண்ணங்காட்டியும் இவன் வந்து உங்க புருஷனை நான் வேணா தேடி தரட்டுமான்னு சொல்லி ஹெல்ப் பண்றதுக்கும் வரலாம். அப்புறம் இதுக்கு இடையில வேற ஒரு நியூஸ் வேற வந்துச்சு கைஸ். என்ன அப்படின்னா ஏதோ இதயம் சீரியல் முடிய போகுது, அதுக்கு அதோட இதெல்லாம் சீனெல்லாம் எடுத்து முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இனி என்ன அப்படிங்கிறது தெரியல. என்ன உண்மையா இதயம் சீரியல் முடிய போதா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளவுதான் கைஸ். இந்த சீரியலை ரிவ்யூ பண்ணி 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 எனக்கு போர் அடிச்சு போச்சு. சரியா? இதுக்கு மேல இதை ரிவ்யூ பண்றதுக்கு ஒரு விளக்கணையுமே இல்லை. சரியா? ஆக மொத்தம் இவனுக்கு ஞாபகம் வந்து பாரதியை ஏத்துக்கிட்டானா சரி, நாடகம் க்ளோஸ். சரியா? இதுல சீசன் 2 எடுத்துறாதீங்கப்பா. இதயம் சீரியல்ல சீசன் 2 எடுத்துறாதீங்க. நான்லாம் சுத்தமா பார்க்கவே மாட்டேன். கேவலம் முடிச்ச நாடகம். சரியா? தயவு செய்து சீசன் 2 எடுத்துறாதீங்க. சீசன் 1 இதை தலையை மூழ்கிட்டு சுபம்னு போட்டு முடிச்சிருங்க. சரியா? சீசன் 2 எடுத்துறாதீங்க. அதுக்கப்புறம் வந்து முடிவு மட்டும் கொஞ்சம் நல்ல முடிவா எடுங்க. 2 பேரும் சேர்ற மாதிரி எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. சரியா? ஓகே கைஸ். வேற என்ன? வேற இதயம் சீரியல்ல வேற ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல. அவனை காண அவங்க மாமன்காரனா என்ன ஆனனே தெரியல. ஸ்வேதா என்ன ஆனனே தெரியல. தர்மலிங்க என்ன ஆனன்னு தெரியல. எல்லாம் அந்த ஆளுதெல்லாம் கூட்டிட்டு வாங்கப்பா. சும்மா எப்ப பார்த்தாலும் சாரதா பாட்டி, இந்த பத்மாமா, அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தி, ஆண்டாளு, அழகரு, இதுக்கு இடையில அந்த டாக்டர் அம்மா வேற, இதுல நிஷா வேற, இன்னும் அந்த அமெரிக்காக்காரி யாருன்னே தெரியல. அவ எந்த எந்த மூலையில இருக்கானே தெரியல. அப்புறம் இதுக்கு இடையில வேற இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா அப்படின்னா, நான் உன்னைய லண்டனுக்கு தானே டிக்கெட் போட சொன்னேன், நீ எதுக்கு அமெரிக்காவுக்கு டிக்கெட் போடுற அப்படின்னு சொல்லி ஆதி கேட்பான் பாருங்க.